எந்த ஒரு எல்லை தெரியுமா? ஒரு எல்லை இருக்கிறது, அது வரைக்கும் தான். அந்த எல்லைக்கு அங்கால போக முடியாது. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கின்ற இந்த குர்ஆனும் சுன்னாவுக்கும் மாற்றமாக தலைவர் சொன்னா அது அங்கால வைக்கப்பட வேண்டும். இது முதலாவது உள்ளத்தில் எல்லோருடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும். இரண்டாவது தான் மூதாதையர்கள் சொல்லக்கூடியது. அல்லாஹ்வுடைய தூதர் அதாவது இறைவன் வசனத்தை சொல்கிற நேரத்தில் அன்றைக்கு சமுதாயத்தவர்கள் சொன்ன வார்த்தைகள், இவருடைய மூதாதையர்கள் எதில் இருக்க கண்டோமோ அதைத்தான் பின்பற்றும் என்றார்கள். அல்லாஹ் கேட்கிறான், அவ்வளவுக்கான ஆபாவும் லா யாசிலூன ஷைஅன் வலாஹும் யஹ்ததூன். உங்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் எதையும் அறியாமல் நேர்வழி என்னவென்று தெரியாமல் செய்திருந்தாலும் அதை பின்பற்றுவீங்களா? அப்படி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப உண்மையில் இன்னைக்கு நம்ம அறிஞர்கள் என்ற ஒரு பட்டியலை வச்சா இதெல்லாம் நம்ம கலைஞ்சிடுவோம். இப்ப சிலாக்க சொல்றேன், சரி அறிஞரெல்லாம் விடுவோம், இன்னைக்கு உள்ள நவீன அறிஞர்லாம் விடுவோம். சவுதியில முஃப்திகள், இலங்கை நாட்டுடைய முஃப்திகள், அல்லது எங்க உள்ள பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் விடுவோம். இந்த முஃப்திகள்லாம் விட்டுட்டா மூதாதையர்கள் முன்னோர்கள் அவங்க செஞ்ச என்ன, அவங்க என்ன இதைத்தான் செஞ்சுட்டு வந்தாங்க. 200 வருடமா 300 வருடமாக ஒற்றுமையாகத்தானே வாழ்ந்தாங்க. நீங்க இப்ப சொல்ல போய்தான் இவ்வளவு குழப்பம் அப்படின்றாங்களா இல்லையா? உண்மையில் அந்த ஒற்றுமை என்ற கோஷம் எப்படி புரியப்பட்டிருக்கிறது என்பதற்கு தெளிவான சான்றுகள் இன்னைக்கு அதிகமாக இதைத்தான் முன்வைப்பாங்க. அப்ப எங்களுடைய அப்பம் பாட்டமாக சொன்னது, எங்களுடைய ஆலிம்கள் லப்பைமார்கள் முன்னோர்கள் சொன்னது, இப்படி ஒரு கருத்தை வைப்பாங்க. அன்புலம் கொண்டவர்களே, ஒற்றுமை என்பது இன்னைக்கு அதிகமானவர்கள் ஒற்றுமைக்கு சொல்லக்கூடிய வரைவிலக்கு என்ன தெரியுமா? நம்ம இப்ப இதை பத்தி சொல்றோம், சொன்னா கொஞ்சம் சலசலப்பு வரும். ஏன்னா அதிகம் ஆரம்பமா இதை ஏற்றுக்கொள்ள முடியாதவங்களுக்கு இது ஒரு பாரமா இருக்கலாம். இதை சொல்லுவ நேரத்தில் ஒரு பாரமா தான் இருக்கும். இப்ப வரைய நேரத்தில் ஒரு கஷ்டம் ஏற்றுக்கொள்றது. ஏனென்றா இதை சொல்லுகிற போது மனசுக்கு என்ன இப்படி எல்லாம் சொல்றாரு அப்படி ஒரு நிலை கூட உங்களுக்கு வரலாம். ஆனால் உண்மை அதுதான் தவறுகளே. அந்த நிலை இருக்கிறது. இப்படியான ஒரு நிலை வருகின்ற நேரத்தில் ஒவ்வொருவரும் எதை சிந்திக்கிறார்கள் என்றால், இதை பேசாம தான் நல்லமே ஒரு கருத்து வரும். இந்த பயம் முடிஞ்சு சரி வரலாம். ஆனால் என்ன சொல்லுவாங்கண்டா, இதை சொன்னத்தால பிரிஞ்சு வைத்தாங்களே, இதை சொன்னத்தால பிரிஞ்சு வைத்தாங்களே சொல்லுவாங்களா இல்லையா? அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு அழகான ஒரு உதாரணம். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க, போனா அங்க போன முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் இருந்து கொண்டிருக்கிறாங்க, பார்ல குடிச்சு கொண்டிருக்க, பார்ல குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. நம்ம போய் சொன்னா என்ன நடக்கும்? அவன் நல்லா தண்ணியை போட்டு கொண்டிருக்கான், முஸ்லீம் தான், நம்மள நல்லா தெரிஞ்ச ஒருத்தன் தான். அதை ஏன்னா இப்படி குடிக்கிறான், நாங்க அநியாயம் போறியே, மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட ஹராமான ஒரு வேலையை செய்கிறீர் என்று சொன்னா உண்ட வேலையை பாருமா, மோத்தல் சரி முகத்துக்கு வரும். இப்ப இந்த இடத்துல குழப்பம் வருமா இல்லையா? இவனை போய் நம்ம தடுக்க போனா அவனுக்கு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வரும். அப்ப குழப்பம் வர என்ன செய்வோம்? குழப்பம் வராம இருக்கணும்டா அது தடுக்காம இருக்கும். தடுக்காம இருந்தா குழப்பமே இல்லை. இப்படி ஒரு கொள்கை அதிகமானவர்கள் இதுதான் ஒற்றுமை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம இன்னதான் மக்கள் செஞ்சாலும் பரவாயில்ல, அவங்க செய்யறதெல்லாம் செய்யட்டும், ஹராத்து செய்யட்டும், மார்க்கத்துக்கு முரணாக எல்லாத்தையும் செய்யட்டும், நம்ம தடுக்க போக கூடாது. தடுத்தா அந்த சமூகம் பிளவுபட்டு விடும். சமூகம் பிளவுபட்டால் சமுதாயத்தில் சமூகம் பிளவுபடுவது அது மிக பருவை உடைக்கிற ஒரு காரியம். எப்படி சொல்றாங்க, ஒரு சமூகம் அப்படி பிளவுபட்டு போறது ஒன்று படுறது பரலாம், அதை உடைச்சா நம்ம பரல உடைச்சிட்டோம். மற்ற இந்த மார்க்கத்தை சொல்றதெல்லாம் இதெல்லாம் சுண்ணத்து, இப்படி எல்லாம் அவங்க சொல்றது இது சுண்ணத்து. ஒரு வரை விளக்கணம் வைத்திருக்கிறார். சமுதாயத்தில் உள்ள இதெல்லாம் ஏன் தெரியுமா? ஆரம்பத்தை கலட்டினீங்கன்னா இது வராது. நீங்க ஆரம்பம் நான் சொன்னேன், இந்த மாதிரி அறிஞர்கள் தலைவர் இவங்க போட்ட பேசிக் இது. இந்த பேசிக்ல நின்றா, இந்த பவுண்டேஷன்ல நின்றா உங்களுக்கு என்னத்தை நான் கரைச்சி ஊத்தினால் இறங்காது. ஏன் நீங்க நிக்கிற அதுலதான் அப்படி ஸ்ட்ராங்கா போடப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லிருப்பாங்க? சமுதாயம் ஒற்றுமையா இருப்பது பருது, அதை இதை போய் சுண்ணத்தால உடைஞ்சி சிதறி போனா பருது வேணுமா சுண்ணத்து வேணுமா? சுண்ணத்தை விட பருதான முக்கியத்துவம். அப்ப சமுதாயம் ஒன்றா இருக்கணும், அவன் என்னத்தை செஞ்சாலும் விடுங்க. இப்படி சொல்றாங்க இல்லையா? இது யார் சொன்னது? இந்த தத்துவத்தை யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனை முழுமையா படிங்க, எல்லா நபிமாருடைய வரலாறை எடுத்து படிங்க. சத்தியத்தை சொல்கின்ற நேரமெல்லாம் ஒரு சமுதாயம் அந்த நபிமார்களை எதிர்த்து கொண்டுதான் இருந்தது. சத்தியமும் இருக்கும், பாத்திலும் இருக்கும். சத்தியமும் அசத்தியமும் இருந்து கொண்டுதான் உலகத்திலே சத்திய கொள்கை நிலைநாட்டப்பட்டது. அன்புள்ள இஸ்லாமிய சோழர்களே, எல்லா நபிமார வரலாறு படிச்சு பாருங்க. யா கௌமி யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, எல்லாரும் அப்படித்தான் கேட்பாங்க. எல்லா நபிமார்களை கொன்றவர்கள், ஒரே நேரத்தில் 3 நபிமார்களை கொன்ற சமுதாயம், இப்படி எல்லாம் உலகத்தில் வாழ்ந்தார்கள்.
பல லட்சக்கணக்கான நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள். சத்தியத்துக்கு எதிராக ஒரு சமுதாயம் பாத்தில்ல இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் சத்தியத்தை சொல்லாமல் இருக்கவில்லை. இன்னி தாவத்து கோமி லைலன் வனஹாரன். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, 950 வருட கால பிரச்சார பணியை செய்தவர். அவர் வயசு வேற. 950 அவர் வயசு இல்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வயது 950 விட அதிகம். வயசு சொல்லப்படவில்லை. ஆனால் அவருடைய பிரச்சார பணி மாத்திரம் 950 வருடம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன சொன்னார்? இரவும் பகலும் நான் மக்களை அழைத்தேன். தாவூது கௌமி லைலன் வனஹாரன் ஃபலம் அஸிதுஹும் துஆஇ இல்லா ஃபிராரா. எவ்வளவுதான் மக்களை அழைத்தாலும் அவர்கள் என்னை விட்டு விரண்டோடுகிறார்கள். வைன்னி குல்லமா தாவூதுஹும் லிதக்ஃபிர லஹும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டு மீளுங்கப்பா என்று சொன்னா அஜஅலு அஸாபியஹும் ஃபி ஆதானிஹிம் வஸ்தக்ஷௌ தியாபஹும் வஅஸர்ரு வஸ்தக்பரு இஸ்திக்பாரா. பெருமையோடும் கர்வத்தோடும் காதுகளிலே கைகளை வைத்துக் கொண்டு விரல்களால் காதுகளை அடைத்துக் கொண்டு தன்னுடைய புடவைகளால் முகங்களால் மறைத்துக் கொண்டு அவர்கள் செல்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அளவு எப்படி இருக்கு அந்த பிரச்சாரம். சமுதாயம் பிளவுபடும் என்றிருந்தா, சமுதாய ஒற்றுமை வேணுமாக இருந்தால் எல்லோரும் ஒற்றுமை கோஷம் எழுப்ப வேண்டும். சமுதாயத்தில் ஒற்றுமை, அதாவது ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் என்றிருந்தால் நபிமார்கள் பிரச்சார பணியை செய்யவே முடியாது. ஆனால் இஸ்லாத்துடைய ஆணிவேரை பிரச்சாரம் நான் சொல்றேன். இஸ்லாத்துடைய ஆணிவேர் பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் தெளிவான முறையில் சொல்லப்படுவது. சமுதாயத்தில் ஒன்றை தடுக்க போனத்தில் பிளவு நிச்சயமாக வரத்தான் செய்யும். ஆனால் அதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு தெளிவு ஏற்படும். சொல்லுகின்ற வரைக்கும் தான் அந்த சமுதாயத்தின் அறியாமல் இருக்கும். எப்பொழுது உண்மையை சொல்றீங்களோ அதற்கு பின்னால் ஒரு சமுதாயம் உருவாகுவார்கள். இவ்வளவு கூட்டம் உருவாயிச்சு இந்த நாட்டில. எத்தனை, அதாவது 48ஆம் ஆண்டில் இருந்து இலங்கை வரலாற்றில் குர்ஆனையும் சுன்னாவையும் ஒவ்வொருவரும் கையில் ஏந்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னந்தனியாக என்ற ஒரு மனிதர் இலங்கை நாட்டிலே கடுமையான ஒரு முயற்சி செய்தார். அதனால்தான் அன்றைக்கு எல்லாரும் சொன்னார்கள், அவருடைய பேர் அப்துல் ஹமீத் பக்ரி என்று சொல்லக்கூடியவர். அவர் தர்வேஸ் சொல்வார், தர்வேஸ் ஹாஜியா. ஆனால் இன்னைக்கு அவர் நிலை என்ன தெரியுமா? எல்லோரும் அன்றைக்கு சொன்னார்கள், இவர்கள் தான் தர்வேஸ் பாட்டிகள். சொன்னார்களா இல்லையா? எவ்வளவு தன்னந்தனியாக. ஏன் அவர் மனிதரை நான் சொல்றேன் என்றால், ஒரு மனிதர் இந்த பிரச்சாரத்தை செய்கின்ற நேரத்தில் பல எதிர்ப்புகளை ஒவ்வொருவரும் சந்திக்கத்தான் வேண்டும். இலங்கை நாட்டில் இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும், எங்கு போனாலும் இஸ்லாமிய பிரச்சாரம் தெளிவாக சொல்லப்பட்டால் அங்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும். ஆகவேதான் அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் ஒன்றுபட வேண்டியவர்கள் எதில் ஒன்றுபட வேண்டும் என்றால், வெறுமனே கருத்தொற்றுமை, நம்ம எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதல்ல ஒற்றுமை. அது உலகத்திலே தேவையான ஒன்றுதான். நம்ம எல்லோரும் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு அவன் சகோதரனாக இருக்க வேண்டும். சகோதரன் நாம் எப்படி இருப்போம்? லா யظلمஹு, அவனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது. வலா யஹ்துருஹு, அவனுக்கு எந்த விதமான மோசடி செய்யக்கூடாது. வலா யஹ்கிருஹு, அவனை நாம் வெறுக்க கூடாது. முஸ்லிமோடு அப்படி இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் முஃமின் லில் முஃமின் கல் புன்யான் யஷுத்து பஅதுஹு பஅதா. ஒரு இறை விசுவாசி இன்னொரு இறை விசுவாசிக்கு ஒரு கட்டிடத்தை போன்று அப்படி பின்னி பிணைஞ்சிருக்கும் ரசூலுல்லாஹ். ஒரு முஸ்லிம், ஒரு மூமின், ஒரு கட்டிடம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி பிணைக்கப்பட்டதாகத்தான் ஒரு மூமின் இருக்க வேண்டும். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது. ஒரு உண்மையான இறை விசுவாசிகள் முஸ்லிம்கள் இப்படி இருப்பார்கள். எந்த பவுண்டேஷனாக இருக்க வேண்டும் தெரியுமா? எந்த பவுண்டேஷனில், எந்த கிரவுண்டில் இவர்கள் இப்படி மாறுவார்கள் என்றால், இந்த குர்ஆன் சுன்னா என்ற பேசிக், இந்த பவுண்டேஷனில் உருவாக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக பாதுகும் பாதா, அவர்களுக்கு மத்தியில் ஒரு இறுக்கத்தன்மை இருக்கும். அவர்களுக்கு மத்தியில் குரோதம் இருக்காது. அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் அநியாயம் செய்ய வேண்டும் எண்ணம் இருக்காது. அவர்களுக்கு மத்தியில் வெறுப்பு இருக்காது. சஹாபாக்களை பாருங்க, எவ்வளவுதான் பிரச்சனைப்படுவாங்க. ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கும் அபூபக்கர் அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு கடுமையாக பேசிட்டாங்க, கடுமையாக ஏசிட்டாங்க. எவ்வளவு கவலை பாருங்க அந்த சஹாபாக்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில் உட்கார்ந்து சொன்னாங்க, எங்க ரெண்டு பேருக்கு வாய் தக்கம் ஏற்பட்டேன்னு சொல்லி முறையிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் மன்னிப்பு கேட்கணும் என்று நினைத்து வீட்டுக்கு போனாங்க. அபூபக்கர் வீட்டில் இல்ல. ரெண்டு பேரும் தவறு செஞ்சுட்டு அவர்கள் ரெண்டு பேருக்கு உணர்றாங்க, நம்ம பேசினது தவறு உணர்ந்தாங்க. உடனே உணர்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சபையில போய் ரசூலுல்லாஹ்ட்ட சொல்லிட்டு உட்கார்றாரு அபூபக்கர். பக்கத்தில் இருக்கிற நேரத்தில் இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, வந்து முறைப்பாடு செய்யறாங்க. இந்த மாதிரி எங்களுக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களை பத்தி எல்லாம் சொல்றாங்க. இவர் யார் தெரியுமா? ஆரம்பத்தில் என்னை உண்மைப்படுத்தியவர். நான் மேராஜ் போகின்ற நேரத்தில் என்னை உண்மைப்படுத்திய மனிதர். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பத்தி சிறப்பெல்லாம் சொல்லி உமர் ரலியல்லாஹு அவங்களை அப்படியே செய்றாங்க. அவருடைய உள்ளத்துக்கு
அந்த கோபம் இருந்த அந்த நிலையெல்லாம் மாற்றி அவரை பற்றியுள்ள மேன்மையை சொன்ன உடனே உமர் அவங்க அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. வரலாறை பார்க்கணும். இதெல்லாம் இது மாதிரி நிறைய சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் எடுத்துக்கொண்டா அவர்களுக்கு மத்தியில் சுமூகம் தான், மிகப்பெரிய ஒரு குரோதம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா ஒருவர் அடிக்கடி குடிச்சுட்டே போவார், பாவம் செய்கிற ஒருவர். இந்த குடிக்கிறது அதாவது சாராயம் மது போதை பாவிக்கிறது அன்றைக்கு இஸ்லாத்து தடுக்கப்பட்ட நேரத்தில் இவர் குடிப்பார். குடிச்சிட்டு வந்தா அடிக்கடி இவருக்கு வேலை என்ன, குடிச்சிட்டு வர்றது ஹத்த பெறுறது, அங்கே அவருக்கு கசையடி கொடுக்கப்படும். இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு நாள் இவர் வாரார், அவருக்கு அடிக்கப்படுற சஹாபாக்கள் இவருக்கு என்ன வேலை அஹ்ஸாக்கல்லாம், இவர் அல்லாஹ் கேவலப்படுத்தும், இவர் என்ன இப்படி செஞ்சிட்டார் என்று கடுமையாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை தெரியுமா, நீங்கள் இவரை அப்படி செய்யாதீங்க, அப்படி அவரை சொல்லி இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி ஷைத்தானுக்கு நீங்க உதவி செய்யாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை கடுமையான வார்த்தை. இவங்க சொன்னது ஒரு பாவத்தை செஞ்சதற்காக வேண்டித்தான் கடுமையாக கடிந்து பேசினாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இந்த வார்த்தையை கொண்டு ஷைத்தானுக்கு உதவி செய்யாதீர்கள். இவர் யாரு